யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய நம் நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு இப்ப பார்க்கக்கூடியது என்னன்றதை நீங்க தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த தம்ப்நெயில்ல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, யூடியூப்ல இருந்து எப்போ பணத்தை ஆட்சென்ஸுக்கு அனுப்புறாங்க, எவ்வளவு வந்து ஆட்சென்ஸுக்கு அனுப்புவாங்க, $100 வந்தால் தான் அனுப்புவாங்களா, இல்லை குறைஞ்சது இருந்தாலே அனுப்பிடுவாங்களா, அடுத்தது என்ன தேதியில் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது ஆட்சென்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்போ வருது, இந்த மாதிரி கேள்விகள் அப்படின்றது நம்மளுடைய மனசுல இருக்கும். யூடியூப்ல ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கேள்வி இருக்கும். இதெல்லாம் தெளிவுபடுத்தும் வகையில தான் இந்த பதிவில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல எனக்கு எப்போ வருது அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்தது ப்ராக்டிக்கலா யூடியூப் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதாவது வந்து அவங்க ஒரு டேட் சொல்லியிருப்பாங்க, 1ல இருந்து 5, 5ல இருந்து 10 இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த 5ல இருந்து 10ல குறிப்பிட்ட டேட் குள்ள நமக்கு வந்துடும். அந்த குறிப்பிட்ட டேட் எனக்கு என்ன வருது, இவங்க என்ன வந்து டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. உங்களை மாதிரி யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி கொடுங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அனுபவம் அப்படின்றது யூடியூப்ல 7ல இருந்து எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அதிகபட்சமா எனக்கு 10, 11 இந்த 2 நாள்ல யூடியூப் என்ன செய்யும்னா, எனக்கு அங்க என்ன ரெவென்யூ ஆட் ஆகுதோ, அது $1, $2, $10, $20, இல்ல $100, $150, $200, இல்ல எவ்வளவு டாலர் வருதோ அந்த டாலர்லாம் என்ன செய்யும்னா, அப்படியே 7, அதாவது எனக்கு வந்துட்டு ஒரு 10ல இருந்து 11 இந்த 2 தேதிக்குள்ள எனக்கு அங்க அனுப்பிடும். சில நேரங்கள்ல 7 தேதியில கூட எனக்கு வரும். ஸோ 7ஆம் தேதி கூட அதை வந்துட்டு அனுப்பிடுவாங்க. இது வந்துட்டு அந்த ப்ராசஸிங்கை பொறுத்து மாறும். ஆனா இதனுடைய பர்டிகுலர் டைம் அப்படின்றது நான் அடுத்ததுல சொல்றேன். ஸோ எனக்கு வந்துட்டு அதிகபட்சமா எனக்கு 10, 11 இந்த 2 நாள்ல எனக்கு ஆட் ஆயிடும். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், யூடியூப்ல இருக்கக்கூடிய பணம் ஆட்சென்ஸுக்கு வர்றதுக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதாவது நீங்க ஆட்சென்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கனாலே போதுமான ஒண்ணுதான். யூடியூப்ல இருக்கக்கூடிய பணம் ஆட்சென்ஸுக்கு வரணும்னா $100 வந்திருக்கணும், $50 வந்திருக்கணும், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. எவ்வளவு டாலர் வந்தாலும் யூடியூப் என்ன செய்யுமா, அந்த பணத்தை எப்பா தான் உனக்கு அனுப்புறேன், உன் வேலையை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஆட்சென்ஸுக்கு இந்த பணத்தை அனுப்பி ஆட்சென்ஸ் மேல எல்லாத்தையும் போட்டுரும். அப்ப ஆட்சென்ஸ் எனக்கு எப்போ வந்துட்டு அந்த பணத்தை என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா 21 அல்லது 22ஆம் தேதி நைட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது ஆட்சென்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது போல உங்களுக்கு ஏர்ன் பண்ணியிருக்கிற பணத்தை நாங்க உங்களுடைய வங்கி கணக்குக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் கம்பல்சரி வரணும். ஆனா வரலினாலும் பிரச்சனை இல்லை. அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த 21, 22, அதாவது 21ஆம் தேதி சாயந்தரத்துல இருந்து எதிர்பார்க்கலாம். ஆனா சம்டைம்ஸ் என்ன பண்ணோம்னா 21ஆம் தேதி காலையிலேயே வந்துடும். 21ஆம் தேதி காலையில வந்து அடுத்தது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போறது அப்படின்றது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்றது. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்னு முதல் மெயில் அப்படின்றது நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றதுக்கு நம்ம இப்படிதான் உறுதிப்படுத்திக்கணும். ஓகே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இது வரலினாலும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டுக்கு வந்துட்டு அது ரிசீவ் ஆயிடும். சரி, ஓகே. அப்படி வரல, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ நடக்குதுன்னா யூடியூப் தரப்பு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஆட்சென்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு இந்த விஷயம் அப்டேட் பண்ணாதனால இந்த மாசம் பணம் அனுப்ப முடியாது அப்படின்னு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது எனக்கு வந்து இந்த மெசேஜ் வந்துடும். அதுக்கு அடுத்து 22ஆம் தேதி மதியமா எனக்கு இன்னொரு மெசேஜ் வரும். அது எங்க இருந்து வரும்னா, என்னுடைய வங்கி தரப்புல இருந்து வரும். என்னுடைய வங்கி தரப்புல இருந்து மெயில் வரும். அந்த மெயில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது போல ஆட் ரெவென்யூ அப்படின்றது உங்களுக்கு யூஎஸ்ல இருந்து அந்த பணம் உங்களுக்கு வந்திருக்குது. அது வந்துட்டு ரீமைண்டர் மெசேஜ், இத்தனை டாலர் அனுப்பியிருக்காங்க, அது இத்தனை பைசாவுக்கு வந்துட்டு அதை உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அதாவது ஒரு $500, $600 அதை போட்டுட்டு அதுல கீழே பாத்தீங்கன்னா வந்துட்டு $82, ஒரு டாலர் $82 அந்த கணக்குல இதை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அங்க ஒரு அப்டேட் அப்படின்றது கொடுத்துரும். இது வந்துச்சுனாலே மேக்ஸிமம் கன்ஃபார்ம், அவ்வளவுதான், நம்ம பேங்க் தரப்புலையும் கன்ஃபார்ம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். பேங்க் இதை உறுதிப்படுத்திட்டாங்க. ஓகே உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருந்து அனுப்பிட்டாங்கப்பா, இங்க பாருங்க எங்களுக்கு வந்துருச்சு, இதெல்லாம் ஓகே, உங்களுக்கு பணத்தை அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு இந்த மெசேஜ் வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு 1 hour 2 hourல என்னுடைய வங்கி கணக்குல பணம் கிரெடிட் ஆயிடும். அதுலயும் குறிப்பா இது சனி ஞாயிறுலாம் வந்துருச்சு அப்படின்னா, லீவு நாள், பேங்க் ஹாலிடே, சாட்டர்டே, செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டே, இந்த மாதிரி செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டே இந்த மாதிரி வந்தாலும், கவர்மெண்ட் ஹாலிடே, அதாவது கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணக்கூடிய ஹாலிடே எது வந்தாலும் சரியும், அந்த ஹாலிடேக்கு பணம் வராது. அந்த ஹாலிடேக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பேங்க் ஒர்க் பண்ணணும். ஸோ அவங்க வேலை பார்த்தா தான் அந்த பணத்தை நம்மளுடைய வங்கி கணக்குக்கு வந்துட்டு அதை சேர்க்க முடியும். இல்லைன்னா அங்கிருந்து ரிசீவ் ஆயிடும், மெயின் ஹப்புக்கு ரிசீவ் ஆயிடும். ஸோ அது ஷிஃப்ட் மூலியமா ஒயர்டு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலியமா ரிசீவ் ஆயிடும். ஆனா அது நம்மளுடைய வங்கி கணக்குக்கு வரணும், இங்க இருக்கிறவங்க அப்லோட் பண்ணணும். நமக்குன்னு ஒரு பிரான்ச் இருக்கும். அந்த பிரான்ச்சுனா ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஹெட் ஆஃபீஸ்ல அப்லோட் பண்ணி ஓகே அந்த பணத்தை அனுப்புங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க.
இங்க ஏதாவது உங்களுடைய வங்கி கணக்குல பிரச்சனை இருக்கு, வங்கியில் ஏதாவது தொல்லைகள் இருக்கு, அதுல வந்து பணத்தை ஏற்க மாட்டேன்றாங்க, இல்ல அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க ஒரு பேப்பர் எழுதி கொடுக்கணும். முதல் தடவை வரும்பொழுது எனக்கு எஸ்பிஐல என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா இவ்வளோ டாலர் வந்திருக்குது, யார் நீங்க, என்ன நீங்க, எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ வந்திருக்குது, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி யூடியூப் வச்சிருக்கிறேன் சார், அதனால தான் எனக்கு இது வந்திருக்கு. சரி ஓகே, ஒரு லெட்டர்ல எழுதி கொடுங்க அப்படின்னாங்க. லெட்டர்ல எழுதி கொடுத்தேன், அவ்வளவுதான். பணம் அப்படின்றது எனக்கு அடுத்த நாள் வந்துச்சு. ஒரு தடவை தான் அதை கேட்பாங்க, தினம்தோறும் அதில் கேட்டு மாசம் மாசம்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்படிதான் யூடியூப் அப்படின்றது எனக்கு ப்ராக்டிக்கலா அனுப்பிட்டு இருக்கு. அதிகபட்சமா 22, ஒருவேளை அந்த 22 சனி ஞாயிறு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது டிலே ஆகும். இப்போ வந்துட்டு நமக்கு இது வந்துச்சு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த், அதாவது நவம்பர் மாசம் வந்து நமக்கு 24 லீவு தான் வந்துச்சு. 22ல லீவ்ல இருந்துச்சு. ஆனா 24 அப்படின்றது எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. மெசேஜே வரல எனக்கு. யூடியூப்ல இருந்து வந்துட்டு அந்த ஆட்சென்ஸ் அனுப்பிட்டோம் அப்படின்ற மெசேஜ் வரல. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பேங்க் தரப்புல இருந்து ஒரு மெசேஜ் வரல, அதுவும் வரல. ஸோ ஆனா எனக்கு பணம் அப்படின்னு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு பணம் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ எப்பவுமே சரி, உங்களுக்கு அந்த எனக்கு சொல்றேன் நானு, மற்ற ஒருவேளை உங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்குன்னா எத்தனை தேதி வருதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே எனக்கு வந்துட்டு அந்த 21, 22 லீவ் இல்லைன்னா டான் அந்த நேரத்துல வந்துடும். ஆனா 21 லீவா இருந்தாலும் யூடியூப் தரப்புல இருந்து அந்த மெயில் வந்துடும். அதுல எந்த வித பிரச்சனையும் வராது. அங்கிருந்து மெயில் அனுப்பிடுவாங்க, இந்த மாதிரி வந்துருச்சுன்னு. அப்படி மெயில் வரலினாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா இங்க காமிச்சிருவாங்க, ஆட்சென்ஸ்ல காமிச்சிருவாங்க. ஆட்சென்ஸ்ல மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல ஏதாவது பணம் ஆட் ஆயிடுச்சா, இல்ல வந்துட்டு அந்த பணம் வந்துட்டு எடுத்துன்னா அந்த ஆட்சென்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு $100 அந்த $100 ரீச் ஆயிட்டு இருக்கும். அந்த $100 ப்ளூ கலர் இருந்து அப்படியே மறைஞ்சு ஜீரோவா மாறிடும். ஸோ எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மெசேஜ் வந்தோடனே எடுத்துருவாங்க. அப்படி மெசேஜ் எடுக்கலினாலும் இதெல்லாம் நடக்குதுங்க. அதுதான் பிரச்சனை. எடுக்கலினாலும் உங்களுக்கு பணம் வந்துடும். உங்களுக்கு எந்த வித எரரும் இங்க காமிக்கல. யூடியூப்ல காமிக்காத, உங்களுக்கு ஆட்சென்ஸ்ல எந்த எரரும் காமிக்கல. அங்க வந்துட்டு நோட்டிபிகேஷன் பார் இருக்கும். நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து வந்துடும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணுங்க, அந்த பிரச்சனை சரி பண்ணாதான் வரும் அப்படின்ற மாதிரி. அதை பண்ணாதான் உங்களுக்கு பணம் அப்படின்றது வரும், இல்லைன்னா வராது. அதுல ஏதாவது பிரச்சனை இருந்து மெசேஜ் வந்தா மட்டும் தான். அதுல எந்த மெசேஜ் வந்தா கவலையே பட தேவையில்ல. இந்த டேட்டுக்குள்ள வந்துடும். நான் இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவல் டேட் அப்படின்றது நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ யூடியூப் என்ன சொல்லியிருக்கிறாங்க, யூடியூப் முதல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆட்ஸ், அதாவது யூடியூப்ல இருந்து நாங்க ஆட்சென்ஸுக்கு பணம் அனுப்பக்கூடிய டேட் அப்படின்றது 7ல இருந்து 11 தேதிக்குள்ள நாங்க அந்த பணம் அப்படின்றத அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, 11 இல்ல 12 தேதிக்குள்ள அந்த பணத்தை நாங்க அனுப்பிடுவோம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யூடியூப்ல $1 $2 அந்த டாலர் அப்படியே வந்து நாங்க போயிடும், யூடியூப் ஆட்சென்ஸ்க்கு போயிடும். ஸோ ஆட்சென்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 3ல இருந்து 7 வேலை நாட்கள், அதாவது வந்துட்டு 22 இந்த பணம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு 21ல இருந்து 26 அப்படின்றது சொல்றாங்க. 5 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கட்டமைப்பு அப்படின்றது இப்ப மாறி இருக்கு. ஏன்னா நம்மளுடைய வங்கி, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கியில எல்லாம் பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் நடக்குது, லேட் ஆகுது, டிலே ஆகுது அப்படின்றதுனால எங்களை எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. அதனால நீங்க டைமை மாத்துங்க அப்படின்னு இவங்கள்ட்ட சொன்னதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 15 நாள் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சுட்டாங்க. 15 நாளா மாத்திட்டாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு உங்களுக்கு 5 நாள் 6 நாள் இருந்தது, இப்போ வந்து 15 நாளா மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா அந்த டிலே அப்படின்றது கிடையாதுங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சார் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நான் பணம் அனுப்பிட்டேன், ஹெஃப்ட் பண்ணிட்டேன், இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்துடும், ஆனா நாளைக்கு ஷோரா வந்துடும், எந்த டைம்னு தெரியாது. அந்த ஒரு கான்செப்ட் தான் இதுலயும். ஆனா அதிகபட்சம் பேங்க் சொல்லுவாங்கல்ல, சார் உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ் அந்த பணம் கிரெடிட் ஆயிடும் சார், ஒரு ஏதாவது ரீஃபண்ட் ஆகிறதுக்கு கிரெடிட் ஆயிடும், இல்ல நம்மளுடைய பணம் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு அது ரிட்டர்ன் வர்றதுக்கும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சார் இத்தனை டைம் கொடுறேன், அதாவது 7 ஒர்க்கிங் டேஸ்ல பணம் வந்துடும் சார், ஏடிஎம்ல கொடுத்தேன் பணம் வரல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் டைம், அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் டைம் தான். ஆனா இது வரைக்கும் எனக்கு மாறினது கிடையாது. 22 அதுல லீவு இல்லை அப்படின்னா அழகா அந்த பணம் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், ஈவினிங் சாயந்தரத்துக்குள்ள வந்துடும். எனக்கு ஒரே ஒரு டைம் மாறினுச்சு, அந்த ஒரு டைமும் வந்துட்டு எனக்கு லீவ் வந்ததுனால தான் மாறினுச்சு. ஸோ மற்றபடி எனக்கு வாய்ப்பே கிடையாது, எல்லாமே கரெக்டா அதாவது நேரத்துக்கு அது வந்துருச்சு. இதுதான் யூடியூப்பினுடைய கட்டமைப்பு. பணம் இப்படிதான் யூடியூப்ல இருந்து 7ல இருந்து 12க்குள்ள யூடியூப்ல இருந்து ஆட்சென்ஸுக்கும் 21ல இருந்து 26க்குள்ள இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா 21, 26 இது ஓகே. அந்த பணம் அனுப்பிடுவாங்க நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 21ல இருந்து 26க்குள்ள அனுப்பிடுவாங்க. அந்த பணம் நம்மளுடைய வந்து அங்க இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர டைம் முதல்ல 1ல இருந்து 5 நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 15 நாளா மாத்திருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது, நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய மாற்றத்துக்கு தான். அது அவங்களாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. யூடியூப் வேலை இங்க இருந்து இங்க அனுப்பி உங்களுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு பணம் அப்படின்றது வந்து உங்களுடைய வங்கி கணக்குல கிரெடிட் ஆயிடும்.
ஓகே கைஸ், கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கும், இந்த யூடியூப் தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் பண்ணலாம் நம்ம. ஆக்சுவலி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ஆட்சன்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. ஆட்சன்ஸ் வீடியோ போடுங்க, எப்படி ஆட்சன்ஸ் கொடுக்கறது, அப்புறம் எப்படி நம்ம அப்ளை பண்றது, நம்ம வந்துட்டு மானிட்டேஷன் எனபிளை அப்ளை பண்றது அப்படின்றது எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இனி வரும் வீடியோக்குள்ள வரும். நிறைய பேர் இந்த ஷார்ட் வீடியோ எனக்கு எப்படி அப்லோட் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றீங்க. ஷார்ட் வீடியோ பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட் வீடியோ கம்ப்ளைண்ட் எப்படி வைக்கிறது அப்படின்றத பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் பார்க்கலாம், பார்த்துடுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா டெக்ஸ்ட் மூலியமா ரிப்ளை கொடுக்குறேன். அப்படி முடியல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு அதை ஒரு வீடியோவா நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது நீங்க நம்புனீங்கன்னா, இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் இது எல்லாத்தையும் பண்ணிடுங்க. உங்களை மாதிரி யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய நண்பர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொடுங்க.